Hi friends, welcome to HackTech channel. Today பார்க்க போகிற டாபிக் என்னன்னா லினக்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வாட் இஸ் லினக்ஸ்? லினக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாட்டோம் விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 10 அந்த மாட்டம் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இது. லினக்ஸ் உருவான கதை. லினக்ஸ் உருவாக்குனது பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஸ்டார்வேல்டு. இவர் 1969 யுனைடெட் ஸ்டேட்டில் பிறந்தார். இவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஜேர்னலிஸ்ட். இவர் என்ன படிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மாஸ்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காரு. இதோட வெளிப்பாடு தான் வந்து இவர் செப்டம்பர் 17, 1991 லினக்ஸ் உருவாக்குனார். லினக்ஸ் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால யார் வேணாலும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது விண்டோஸை காட்டிலும் ஈஸியாக நெட்டில் அவைலபிளாக கிடைக்கிற ஒரு ஓஎஸ் தான் இது. நம்ம டே டு லைஃப்பில் நம்மளுக்கு தெரியாமல் லினக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுமே லினக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. ரான்சம்வேர் வைரஸ் 2 இயர்ஸ் முன்னாடி விண்டோஸ் யூஸர் ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணிச்சு. ஆனால் லினக்ஸ் யூஸரை அந்த வைரஸ் எதுவுமே அஃபெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா லினக்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லான வைரஸ். அதனால் நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணுற மட்டுமே எல்லா சாஃப்ட்வேரும் லினக்ஸில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கேமிங்ஸ் அண்டு எனி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் விண்டோஸில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல்லாம் நீங்கள் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆனால் லினக்ஸில் அப்படி பண்ண தேவையில்லை. லினக்ஸில் ப்ரீ இன்ஸ்டாலாக எல்லாமே வரும். அது ஒரு பெனிஃபிட்னால லினக்ஸ் நீங்கள் எல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு வைரஸ் உள்ள பென்ட்ரைவ் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் விண்டோஸில் போட்டிங்கன்னா அதில் ஓஎஸ் ஃபுல்லாக கரெக்ட் ஆகிடும். இதே நீங்கள் லினக்ஸில் போடுறப்ப ஓஎஸ்லாம் கரெக்ட் ஆகாது. நீங்கள் அந்த நல்லா லினக்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பென்ட்ரைவில் உள்ள வைரஸ் ரிமூவ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே தரலாம். இந்த வீடியோ பார்க்குற பல பேர் விண்டோஸ் யூஸராக தான் இருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் எல்லோரும் லினக்ஸ் கற்றுக்கோங்க. யாரெல்லாம் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் யாரை தெரிஞ்சுக்கிறேன் என்னான்ட்டு. லினக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. என்னென்ன மாட்ட ஃபீல்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வரு, அப்புறம் வெப் டேட்டா சர்வர், அந்த மாதிரி ஜாப்பில் அதிகமாக உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.